ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று சொன்ன திரியேக கடவுளாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்னும் திரியேக தேவநாமத்தினே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இன்றைக்கு முதல் வாரம், இந்த முதல் மாதத்திலே முதல் ஞாயிறு நமக்கு பரிசுத்த வாரமாக நாம் அனுசரித்தாலும், இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் எதற்காக குறிப்பாக விசேஷமாக எந்த ஆராதனையாக நாம் இதை ஆசரிக்கிறோம்? திருவிருந்து ஆராதனை. நான் சிலவற்றை சொல்றேன், அதை நீங்க குறிச்சிக்கிடணும், சரிங்களா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் எடுத்து வச்சிங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு உலகம் ஒரு கண்மூடித்தனமாக போய்கொண்டிருக்கிறது. உலகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? ஒரு பிளைண்ட் வேர்ல்டு. we are living in the blind world. அதாவது ஒரு நேற்று தினத்தில் ஒரு காணொளி பார்த்தேன். ஒருத்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னா, ஒரு ஆடை பிடித்து கொண்டு ஃபுல்லா அக்னி எரியுது. அப்போ ஒரு ஆடை பிடித்து கொண்டு அதை சுத்தி வரான், அந்த அக்னியை சுத்தி வரான். அப்போ அந்த ஆடு பின்னாடி ஒரு மந்தை ஓடுது பாருங்க. சுத்தி விட்டு வந்தவன் மெதுவா என்ன பண்றான்னா, அப்படியே சுத்திட்டு போய் ஓரமா போயிடுறான். அந்த ஆடுகள் சுத்தி கொண்டே இருக்குது. நெருப்பு என்ன பண்றாங்க? ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. என் உள்ளம் அப்படியே உடைஞ்சது பாருங்க. பாவம். அந்த ஆடு சுத்த மந்தையாக நெருக்கத்தில் என்ன பண்ணுது? நிறைய ஆடு மந்தை அப்படியே ரவுண்டா சுத்திக்கிட்டே இருக்குதுங்க. கிட்ட நெருங்கி அந்த அக்னி எரியுது பாருங்க. ஃபுல்லா பெரிய அக்னி போட்டு கொளுத்திட்டு இருக்கிறாங்க, ஒரு கட்டையெல்லாம் போட்டு. அது கிட்ட. அப்ப நான் நினைக்கிறேன், அது சுத்தி 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 அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த சூடு வருமா வராதா? அந்த உடம்பு பத்திக்குமா பத்தாதா? ஒரு முறை சுத்தலாம். கிட்ட நான் இப்படியே பார்த்தேன், அந்த வீடியோ முடிஞ்சு ஒரு 150 தடவை சுத்தி இருக்கங்க. ஒரு வாயில்லா ஜீவன் 150 தடவை சுத்தினே வருது. அது மேய்ப்பனை தேடி என்ன பண்ணுது? சுத்திக்கிட்டே ஓடுது. அது பிளைண்ட். அவன் விட்டு போயிட்டான்னு தெரியல, ஆனா சுத்திக்கிட்டே இருக்குது. அது உடம்புல டெம்பர் ஹீட் ஆகி கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்? கொழுப்பெல்லாம் உறைஞ்சி என்ன ஆகும்? அந்த ஆடு ரத்தம்லாம் மெல்ட் ஆகி அப்படியே பேர்ன் ஆகி ஒன்று மேலே ஒன்று விழுந்து என்ன ஆகும்? ஒன்று மேலே ஒன்று விழுந்து ஜீவனை கொடுத்து கொண்டே வரும். சமீபத்தில் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்படித்தான் ஆண்டவர் பரிதாபப்படுகிறாருங்க. இன்றைக்கு நான் பேசுகிற வார்த்தை, நான் நின்று பேசுறேன்னா நான் உடைஞ்சி சுக்குள் நொக்குலாய் நெருங்கி பேசுறேன். வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 1:8 அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும். அதுக்கு அடுத்தது ஒரு வசனம் இருக்கு பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது அப்படின்னு. அதுக்கு அடுத்த வார்த்தை என்னன்னு தெரியுமா? அது போதும், நான் எனக்கு நிதானமா தான் வாசிக்கணும், சரிங்களா? பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது எதை நடக்குமா? அப்போ நான் பலன் அடையணும்னு சொன்னா அப்ப நான் என்னவா இருக்கிறாங்க? வெரி குட். பலவீனமா இருக்கிறேன், அதனால எனக்கு என்ன வந்து கொண்டிருக்கிறது? எனக்கு என்ன தேவை? பலன் தேவை. அந்த பலனை கொடுக்கிறவர் யார்? கரங்களை தட்டி தேவநாமத்தை மெய்ப்படுத்துவோமா? நான் சொல்ல மாட்டேன், இனிமேல் நீங்க தான் தட்டணும், எனக்காக அல்ல. கர்த்தருடைய வார்த்தை உங்க மத்தியில் ஆவியானவர் உணர்த்தப்பட்ட பேசுனா. அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் உள்ள சபைகள் எதில் இருக்கிறது தெரியுங்களா? பலவீனமாய். யாரோ நமக்கு ஏதோ வழிநடத்துவார், யாரோ ஏதோ நமக்கு நன்மை செய்வார், இல்ல யாரோ நம்ம காப்பாத்தி விடுவாங்க, யாரோ நம்ம தூக்கி விடுவாங்க, யாரோ நம்ம தேற்றுவாங்கன்னு சொல்லி அருமையான பாடல் இருக்கிறது. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. நமக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற பாருங்க. இந்த இயேசுவானவர் மற்ற ஆடுகளை முன்னே சுத்தி விட்டுட்டு எஸ்கேப் ஆகுறாரு இல்ல, ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறவர். எப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் பாத்தீங்களா? அன்பானவர்களே, இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு கண்மலையும் கோட்டையுமாய். பிளவுண்ட மலையே, த ராக் ஆஃப் ஏஜஸ் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைகள், பிளவுண்ட மலையே என்று சொல்லி, அந்த பிளவுண்ட மலையில பாவிக்கு புகலிடமுமாய் அரணும் தஞ்சமும் கோட்டையும். நான் கேட்கிறேன், ஒருவேளை இந்த உலகத்தில் திருச்சபைகள் இல்லை என்று சொன்னால் எப்படி இருக்குங்க இந்த உலகம்? நீங்களும் நானும் இந்த பந்தியும் இந்த காரியம் இல்லை என்று சொன்ன எப்படி இருக்கும் பாருங்க. வேதத்திலே சாக்கிரமந்து என்று ஒரு பதம் இல்லை, ஆனால்
லத்தீன் மொழியிலே சாக்ரமெண்ட் என்று சொன்னால் சடங்கு சார்ந்த ஒரு காரியம். அதை தமிழ்ல சொன்னா அருட்சாதனங்கள் என்று சொல்லுவாங்க. அப்படி சடங்கு சார்ந்த ஒரு காரியத்தை நமக்கு திருச்சபையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் நிருபங்கள் முதற்கொண்டு. ஆனால் கால பின்பாடு என்ன செய்துன்னு சொன்னால் கத்தோலிக்க திருச்சபைகள் 10-12 சாக்கிரமெல்லாம் மாத்தி விட்டாங்க. ஆனால் நமக்கு 2 சாக்கிரமெண்ட், ஒன்று திருமுழுக்கு, இன்னொன்று திருவிருந்து. சரிங்களா? 2 தானே, வேற ஏதாவது இருக்கா? ஒன்று ஞான ஸ்நானம், இன்னொன்று கடைசி வரைக்கும் கூட வர்றது. இதுதாங்க, ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவன் திருமுழுக்குள்ளாக ஞான ஸ்நானத்திற்குள்ளாக கிறிஸ்துவில இணைக்கப்படுகிறான். அவன் இணைக்கப்பட்டதை என்னாலும் உறுதிப்படும்படிக்கு அவன் ஜீவன் போகும் வரை, கிறிஸ்து வரும் வரை நினைவு கூறுகள் செய்கின்ற ஒரு காரியம் எதுவென்று சொன்னால் இந்த திருவிருந்து. இதன் ரகசிய ஆழம் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்ல போகுது, உங்க மனசெல்லாம் உடைஞ்சிரும். நம்ம நினைக்கிறோம் ஏதோ திருவிருந்து, ரைட்டு வந்தோம், இதுல என்ன செய்வோம்? இப்போ திருவிருந்துக்கு இப்போ இந்த திருவிருந்து ஆராதனையில் நம்ம கலந்துக்கிட்டோம். இங்க என்ன நடக்கும்? ஐயா என்ன செய்வாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் கொடுப்பாரு, நீங்க இதுவா? இது 2 தானா? இதுக்கு நடுவில் ஒரு ஆவிக்குரிய தெய்வீக ரகசியம் இருக்கிறது. ஆவிக்குரிய தெய்வீக ரகசியம் வாசிக்கலாமா? எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து. சரிம்மா, ஒரு இன்ட்ரடக்ஷன் அறிமுகமா கொடுத்துட்றேன். முதல்ல வசனத்தெல்லாம் வாசிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லும்போது நீங்க தான் அந்த வசனத்தை போய் தேடிக்கொள்ளணும். எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை, நான் ஒரு டீச்சர் மாதிரியே சொல்லி கொடுத்துருவேன். அதனால நீங்க தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. நான் ஒரு இறையியல் ஆசிரியர் என்றதுனால அப்படியே சொல்லி சொல்லி வேதத்திலையும் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கு. ஆனா இப்போ வேற மாதிரிலாம் பிரசங்கம் பண்றாங்க, அது எனக்கு தெரியாது. ஆனா வேதத்தை கொடுத்து தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். நான் சொல்ற வசனங்களை குறிச்சிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், நான் சொல்லும் பொழுது பிரசங்கிக்கும் பொழுது அந்த வசனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டே வரணும். வாசிக்கலாம் 19ஆம் வசனம். ஆகையால் இருங்க சரிங்களா, நான் என்கிட்ட பிரச்சனை, எனக்கு 1:30 மணிக்கு முடிக்க சொல்லியிருக்காரு, 3/4 மணி நேரம் இருக்குது. அவசரமா ஓடக்கூடாது, பசி எடுக்கும் எல்லாருக்கும், உண்மைதான். ஆகையால் இப்ப நான் சொன்னல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம்னா ஆகையால், தேர்ஃபோர். ஆகையால்னா ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்தை என்ன சொல்றதுக்கு, சரிப்பா எல்லாம் பேசி முடிச்சீங்க, இப்போ ஒரு நிச்சயம் பண்றோம், நிச்சயத்தை போறோம், ஏதோ வள பேசுவோம், ஏப்பா சரிப்பா பேசுனதெல்லாம் போதும், மேட்ருக்கு வாங்க, என்ன சொல்லலாம், சரி எல்லாம் இப்படி ரைட் ஓகே, இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சரிப்பா அப்படின்னு சொல்ல அதை தொடர்ச்சி செய்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு கண்டினியூட்டி கொண்டு வராங்கல்ல, அதுதான் ஆகையால். அப்போ ஏதோ முன்னாடி சொல்லி இருக்கிறார் எபிரேயர் ஆகியன், ரைட்டா? அப்போ வாசிங்க. ஆகையால் சகோதரிகளே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அம்மா வெயிட், இங்க நீங்க வந்தீங்க இல்லையா, இந்த பரிசுத்த ஸ்தலத்துல நல்லா ஃப்ரீயா கம்ஃபர்டபுள் நல்லா உட்காந்துங்க, நோட்டெல்லாம் வச்சு எழுதுங்க. ரொம்ப நேரம் ஆகும், கால் வலிச்சா கை வலிச்சா அதெல்லாம் பார்க்க கூடாது. ஃபுல்லா என்ன ஆயிடணும், பரிசுத்தாவின் பலத்திற்குள்ளா கடந்து சென்று நீங்கள் பலன் அடையணும். அதனால தான் நான் முதலே சொன்னேன், பலவீனமா இருக்கிற நீங்கள் என்ன ஆகணும் இப்போ, ஏன்னு சொன்னா அப்பதான் பரிசுத்தாவே உங்களிடத்துல வரும்பொழுதுன்னு இருக்குது. அப்ப நீங்க பலன் அடையாம அப்ப பலவீனத்தோட போனீங்கன்னா இங்க யார் வரல, பரிசுத்தாவினர். அப்போ 2 அல்ல 3 பேருக்கும் போது நான் மத்தியில இருப்பேன்னு சொன்ன வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப பொய் ஆயிடுமா? கடவுள் வாக்கு பொய் சொல்லுவாரா? பொய் சொல்ல ஒரு மனுஷ புத்திரன் அல்ல, சரியா? அப்ப பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் வருகும் பொழுது என்ன வழியா இருக்கிறது, இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய். இப்ப நீங்க இது உள்ள வந்தீங்க தெரியுமா? எப்படி வந்தீங்க? அவருடைய மாம்சத்தின் மூலமாக. ஏதோ பில்டிங்கை பார்த்து உள்ள வந்துடாதீங்க, இது பில்டிங் தான். ஆனால் யாருக்குள்ள நீங்க வந்தீங்க? இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தின் திரை வழியாய். அப்ப நான் அந்த சாக்கிரம் சொன்னேன் இல்லையா, 2 திருமுழுக்கு திருவிருந்து. திருமுழுக்குல என்ன சொல்றேன்னு சொன்னால் அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். திருமுழுக்குல வேற எதுவுமே நம்ம செய்யல, நம்ம எதை செய்யறோமாங்க, அவரோடு கூட என்ன பண்றோம், அடக்கம் பண்ணப்படுகிறோம். அவர் உயிரிழந்து போல நாம என்ன பண்றோம், உயிரிழந்துட்டோம். அப்ப இப்ப என்னது, பாவத்திற்கு மரித்து நீதிக்காக கிறிஸ்துவுக்காக பிழைச்சது. ஆனா திருவிருந்து என்ன,
திருவிருந்து என்ன? அவருடைய பாடு மரணத்தை நான் பெற்றுக்கொண்டவனாய், அவருடைய பாடு மரணத்திற்குள் என்னை நான் தந்தவனாய். நல்ல வார்த்தை கவனிச்சிங்களா? பாடு மரணத்திற்குள் என்னை ஒப்புவிக்கிறேன். அவருடைய பாடு மரணத்தை நான் என்னுடைய சரீரத்திலே சுமக்க போறேன். ஏன்னு சொன்னா, அவர் எனக்காக சுமந்து விட்டார், என்னை சுமந்து விட்டார், அவர் மூலம் என்னை சேர்த்து கொண்டார். இப்ப பாருங்க, அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? எனக்காக அவர் சுமந்தார், எனக்காக என்ன பண்ணாரு? அவர் அடிக்கப்பட்டார், எல்லாமே எனக்காக. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, அவர் எனக்காக செய்ததை இப்ப நான் அவருக்காக செய்தவர். இதான் இப்போ. அப்ப அந்த திருவிழுக்கு, அந்த திருமுருந்து பாருங்க, திருமுழுக்கு ஒரு முறை தான் என்ட்ரு ஆகிறோம். ஆனால் திருவிருந்து எப்பவுமே நான் என்ன செய்யறேன்? அவருக்காக நான், எனக்காக அவர். சொல்லுங்க, அவருக்காக நான், எனக்காக அவர். இந்த உறவிலே நாம் பிரவேசிப்பதற்காகத்தான் அவருடைய மாம்சமாகிய சரீரத்துக்குள்ளாக நாம் வந்தோம். எவ்வளவு பெரிய விஷயம். சரி, இவ்வளோ பெரிய ரகசியமான இந்த காரியம் கடவுள் எப்படி ஏற்படுத்தினார்? பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை கொண்டு திருச்சபையாகிய நமக்கும் உனக்கும் எங்களுக்கும் எப்படி ஏற்படுத்தி கொடுத்தார் என்று சொன்னால், இருக்கு பாருங்க, 20ஆம் வசனம் வாசிங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினால் நமக்கு தைரியம். இல்ல, ஸ்லோ 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 ஸ்லோ. ஒரு வார்த்தையும் நீங்க வார்த்தை திரும்ப திரும்ப சொல்றேன் பாருங்க. எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ரொம்ப இருக்கணும். ஒரு வார்த்தைக்கும் மூலப்பதத்தில் நிறைய வித்தியாசம் இருக்கு. எனக்காகன்னு சொன்ன பாத்தீங்களா? அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய ஆழமா இருக்கு தெரியுமா? எனக்காக என்று சொன்னால் கிறிஸ்து சரீரமானார், எனக்காக என்று சொன்னால் கிறிஸ்து மீட்புமானார், எனக்காக என்று சொன்னால் கிறிஸ்து எனக்காக பரிகாரமானார், எனக்காக என்று சொன்னால் கிறிஸ்து பலியானார். இந்த எபிரேய பதம் இருக்குது. அதனாலதான் சங்கீதக்காரர் சொன்னார், கர்த்தர் எனக்காக யாவையும். அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்காக கார் வாங்கி வச்சுக்கிறாரு, பங்களா வாங்கி வச்சுக்கிறாரு, அதுக்காக கிடையாது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்காக. இப்ப நான் உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல ஒரு 1 லட்ச ரூபா போடுறேன் வச்சுங்களேன். உங்களுக்காகன்னா 1 லட்ச ரூபா போட்டேன், அது உங்க அக்கௌண்ட்ல வந்துச்சு. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது யாரு? போட்டது யாரு? நான் எப்படி போட்டேன்? கஷ்டப்பட்டு 10 வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு, ஒரு காசு சேர்த்து வச்சு, ரத்தம் வேர்வை சிந்தி அதை போட்டு வைக்கிறேன். அதுல என்ன இருக்குது? எனக்காகன்னு சொன்னா, இப்போ உங்க அக்கௌண்ட் வந்துச்சுல, அவர் எனக்காக 1 லட்ச ரூபா அமிச்சாருப்பா, அந்த எனக்காக 1 லட்சம் வருது இல்ல, அது எப்படி வந்துச்சு? அந்த எனக்காக நான் பட்ட பாடு, வேதனை எல்லாமே. அப்ப உங்களுக்காக, எனக்காக என்ற ஒரு வார்த்தை வருவதற்காக இயேசு என்னும் நாமத்தை அங்க ஆண்டவர் என்ன செய்தாரு? உலக தோற்றத்திற்கு முன்னே ஆயத்தம் பண்ணினார். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த ரத்தத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே, யாருடைய ரத்தத்தினாலே? அவருடைய ரத்தத்தினாலே. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதா இல்லையா? அவர் மாம்சமானார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில், வார்த்தை தேவனா இருந்தது. அவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் மாம்சமாகி. அதனாலதான் இயேசுவானவர் சீடத்துல சொல்லும் பொழுது, லூக்காவிலும் மற்ற எல்லா இடத்துல சொல்லும்போது, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய மாம்சம், என்னுடைய சரீரம். ஏன்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. யோவான் சொல்றான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அருமையானவர்களே, இன்றைக்கு எங்க போச்சு இந்த சத்தியம்? இயேசுடைய சத்தியத்தை மறந்து போய் இன்றைக்கு வேற ஒரு சத்தியத்தை தேடி கொண்டிருக்கிறோமா? இந்த திருவந்தனத்தில் வரும்பொழுதெல்லாம் இது எவ்வளவு பெரிய தேவ ரகசியம் தெரியுமா? ஒருவேளை நான் இந்துல இருந்து வந்தேன், அந்த காலத்துல எல்லாம் போயிட்டு 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் கடும் குளிர்ல போயிட்டு பச்சை தண்ணி ஏற்றி ஊத்திக்கிட்டு துணியை டவுல கட்டிக்கிட்டு அங்க போய் எங்க நிப்பேன்? கோயில்ல போய் என்ன நிப்பேன்? எதுக்கு நிப்பேன்? கையில என்ன கை தெரியுதா? என்ன கொடுப்பாங்க அங்க? சுண்டலோ பொங்கலோ ஏதோ ஒண்ணு. அது பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா சொல்லுங்க, அப்பதான் எனக்கு கேட்கும். ஆமாங்க,
அதுல ஏதாவது கிடைச்சதா? என்னமோ அதை எடுத்து வந்து காலில் பார்த்து வரும்போது ஏதாவது மெதிச்சிட போறோன்னு பயந்து வந்து வீட்டுல வந்து அங்க விளக்கேத்தி அதை போய் அதை வச்சு அதை தொட்டு கும்பிட்டு, எனக்காக நான் செய்தேன் என்னுடைய சொந்த கிரியைக்காக. ஆனால் ஆண்டவர் என்னை அன்பு கூர்ந்து, மகனே நீ அப்படி இல்லை, உனக்காக நானே என்னவானேன், ஜீவ அப்பமானேன்னு சொல்லி எனக்கு சொந்தமாக, எனக்கு உரிமையாக. இது எத்தனை பேர் அசட்டை பண்றோம் தெரியுமா? இது எத்தனை பேர் தள்ளுறோம் தெரியுமா? ஆனா புரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு வார்த்தையை சொல்லுங்க. நீங்க இந்த இடத்துல வரும்பொழுதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன தெரியுமா? எனக்காக சொல்லுங்க. இந்த வார்த்தை சொல்லணுங்க. ஏன்னு சொன்னா, இந்த எபிரேயர்ல வேதத்துல நீங்க புள்ள வாசிச்சீங்கன்னு சொன்னால் 10:5 வசனம் வாசிங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். எனக்கு, நல்ல கவனிங்க, எனக்கு, எனக்காக. இதை யாராவது வாழ்க்கையில மிஸ் பண்ணிங்க வச்சீங்களேன், உங்களை மாதிரி துர்பாக்கியசாலி, உங்களை மாதிரி துர்பாக்கியசாலி. ஏங்க உங்களுக்காக அம்மா சொல்றாங்க, டேய் உனக்காக நான் அதை பார்த்துருக்கிறேன், உனக்காக நான் அதை வச்சிருக்கிறேன், உனக்காக அதை கொடுத்துருக்கிறேன்னு சொன்னா அதை தட்டி கழிச்சா உங்க மனசு எவ்வளவு வலிக்கும். அவனுக்காக நான் இவ்வளோ செஞ்சு வச்சுட்டேன், அவன் விட்டு போயிட்டானே. அவனுக்காக நான் எதெல்லாம் செஞ்சு வச்சேன், ஆனா இப்படி விட்டுட்டு போயிட்டானே சொன்னாலும் இல்லையா? கடந்த நாட்கள் நடந்த கூட்டத்தில் அந்த அம்மாமாருங்கள்றாங்க, ஐயோ அவனுக்காக நான் சேர்ந்து வச்சேன், என்னை விட்டுட்டு போயிட்டான். அருமையானவர்களே, இன்றைக்கு திருச்சபையில இந்த பந்தியை திருச்சபையாகிய விசுவாசியாகிய நீங்களே உங்கள் வரும் சந்ததியை தூரமாக்கி விட்டீங்க. இன்னைக்கு நீங்க வர்றீங்க இந்த இடத்துல, ஆனால் உங்கள் பிள்ளைகள் எங்கே? இறையில சொல்லுவாங்க கேப் தியரின்றாங்க. அதாவது கேப், ஜிஏபி, கேப் தியரி அப்படின்னு சொன்னால் ஒரு இடைவெளி கோட்பாடுன்னு. எப்படின்னா 1ஆவது வசனத்தில் ஆதியில தேவன் வானத்தையும் படைத்தார். அப்புறம் என்ன இருந்துச்சுன்னா பூமியானது ஒழுங்கு வெறுமையா இருந்துச்சான். எது இருந்துச்சா? பூமி. அப்போ ஆண்டவர் வந்து அசைவாடி கொண்டிருந்தார், உண்டா கடவுது உண்டா கடவுள் சொல்றார். அப்போ ஆதியில தேவன் வானத்தையும் படைச்சார். ஓகேவா? அப்படியே தானே வரணும். ஏன் உண்டா கடவுள் புதுசா திரும்பி ஒன்று ஒரு வாட்டி உருவாக்குறாரு? அப்ப திரும்ப ஒன்று நடக்குது இல்ல. அப்போ ஏற்கனவே உண்டாகி அது ஏதோ நடந்திருக்கு, அப்போ திரும்பவும் அவர் உண்டாக்குறது சொல்றாரு அப்படின்னு சொல்லி சில விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணும்போது சொல்றாங்க, பல லட்சக்கணக்கான ஆண்டுகள், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், பல நூற்றாண்டு கணக்கில் எதுவுமே பூமி எதுவுமே இல்லை, ஆண்டவர் உண்டாக்கினார். அது எப்படி சீர்கெட்டதா இருந்தாலும் அவர் உண்டாக்குறாரா இல்லையா? எந்த கேப் வந்தாலும் அதை ஃபில் பண்றாரா இல்லையா? அன்பானவர்களே, இன்றைக்கு நான் இங்கே உட்காந்து ஜெபம் பேசிட்டு இருந்தேன். நான் வரும்பொழுது பார்க்கிற நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு. ரத்த தான முகாம் இல்லையா, வேற இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் பெரிய கேப் வச்சுட்டோம். இதுல யார் வாலண்டியர்ஸ் சொன்னா, ஒருவேளை திருச்சபை சார்ந்த பிள்ளைகள் நீங்கள் யாராவது இருக்கிறீங்களான்னு தெரியல, உங்க பிள்ளைங்க யாராவது இருக்கிறாங்களான்னு தெரியல. கணவன்மார்கள் எல்லாம் மனைவிமார்கள் மட்டும்தான் சபையில, கணவன்மார்கள் எங்கே? கேப். அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, எனக்காக ஒரு சரீரம் பிற்கப்பட்டிருக்கிறது, எனக்காக ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக ஒரு சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி சொல்லுங்க. எனக்காக என்ற வார்த்தையை நீங்க எப்போ இழக்கிறீங்களோ, உங்களுக்காக ஒரு வார்த்தையை அவர் இழந்து செய்வார். அன்பானவர்களே, இயேசுவானவர் வந்தார், அற்புத அடையாளம் செய்தார். ஆனால் 12 சீடர்களை கூப்பிட்டு என்ன சொன்னாரு? வாங்க பஸ்கா ஆயத்தப்படுத்துங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஏன் சொல்லணும்? அவர் வந்தார், வாக்குத்தத்தப்படி எல்லாம் நியாயப்பிரமாணப்படி எல்லாம் செய்து முடிச்சிட்டு ஓகே நிறைவேறி விட்டது போலாம்ல. ஆனால் ஏன் அதை செய்ய வேண்டும்? சீடர் இடத்துல அவர் பஸ்காவை ஆயத்தப்படுத்தி என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? பஸ்காவில் எடுத்து வாங்கப்பா, நம்ம நினைவு கூறுவோம். எபிரேய கலாச்சாரப்படி, இஸ்ரேலுடைய பஸ்காவுடைய அந்த விதிப்படி நம்ம என்ன பண்ண அந்த பண்டிகை ஆசரிக்கலாம்னு சொல்லல. ஆனா சொன்னாரு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம் சொல்லலைங்க, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம்.
இதை வாங்கி புசியுங்கள். அன்றைக்கு சீடர்களுக்கு புரியல, என்னடா திடீர்னு ஒரு சரீரம்னு சொல்றாரு, வாங்கி புசின்னு சொல்றாரு. அங்க நிறைய குழப்பம் இருந்துச்சு. ஒருத்தன் சொல்ற, இது எதுக்கு நான் சொன்னான், இதை வாங்கி எவன் புசிக்கலையோ அவனுக்கும் எனக்கும் உறவு இல்லை, சம்பந்தம் இல்லை என்று சொல்லி. அன்பானவர்களே, இன்றைக்கு இதை எப்படி காட்டிட்டாங்க தெரியுமா? ஒரு சிலர் வேற ஏதோ மாதிரி காட்டிட்டாங்க. சில பாரம்பரிய சபைகள் இதை பார்த்தாலே இது இப்படித்தான் சொல்லி காட்டிட்டாங்க. ஆனால் இதை காட்டினாங்களே தவிர இதுக்குள்ள இருக்கிற எனக்காக ஆகிய சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ காட்டல. எனக்காக என்ற வார்த்தையின் அர்த்தமாகிய கிறிஸ்துவ காட்டல. இங்க பாத்தீங்கன்னா தயவு செய்து பார்க்க, இந்த பாத்திரங்களை நீங்க பார்க்காதீங்க. இந்த இந்த திராட்சை ரசத்தையும் இந்த அப்பத்தையும் நீங்க பார்க்க வேண்டாம். அதுக்குள்ள என்ன பார்க்கணும்னு சொன்னால், எனக்காக அடிக்கப்பட்ட கிறிஸ்துவின் பாடு மரணம் நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தையை நினைவு கூறும்படி இதை பார்க்கணும். அப்பதான் இதை பார்க்கும் பொழுதெல்லாம் பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் என்ற நினைவு வரும். சரிங்களா? இப்ப பாருங்க, இதை பார்க்கும் பொழுது, இதை அனுசரிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது வாசிங்க, நமக்கு தைரியம் உண்டாயிருக்கணும். எது இருக்குதா? தைரியம். எப்படி தைரியம் வரும்? எப்படி தைரியம் வரும்? வேதம் சொல்லுகிறது, பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னிப்பதற்கு அவர் எப்படி இருக்கிறாராம்? யோவான் 1 பார்க்கிறோம். பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நீதியும் செய்யும்படிக்கு அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். பின்னாடி வச்சு பார்த்தீங்களா, அருமையான வசனம். என்னம்மா 1 யோவான் 3:5 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பின்னாடி இருக்கு வசனம் பாருங்க, போர்ட்ல இருக்கு பாருங்க. பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்ற வார்த்தை இருக்குது பாத்தீங்களா? அதனுடைய மூல பதத்தினுடைய எபிரேய பதத்தினுடைய பொருள் எனக்காக வெளிப்பட்ட. இப்ப பாருங்க, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் போது, தீர்க்க இங்க எனக்காக போட்டு படிங்க. எனக்காக பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க எனக்காக வெளிப்பட்டார். அப்படி படிக்கணும். அப்படிலாம் நம்ம வேதத்தை ஆராய்ச்சி செய்யறது இல்லை. கிரேக்க பதம், மூலப்பதம், ஏதோ ஒரு பதம் எங்கன்னா பத்திரமா இருக்கட்டங்க, ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி. நாங்க பத்திரமா எங்க முன்னாடி இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ பார்த்தோமா போனோமான்னு. அருமையா நம்ம சபை அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்ப பாருங்க, தைரியம் என்ன உண்டாரு சொல்லுங்க. எனக்காக ஒரு தைரியம் உண்டாவது பாருங்க. இங்க வந்தீங்கன்னா என்ன உண்டாகணும்? பயப்படக்கூடாது. எப்படி பயப்பட தெரியுமா? இதை பெற்றுக்கொள்வோமா, இது இப்படி பண்ணணுமா அப்படின்னு குழப்பமா இருந்தீங்கன்னா, அந்த பயத்தின் ஆவியை கொடாமல் தேவன் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிற பசுத்தாவின் போது தேவன் என்ன பண்ணாரு? தெளிந்த புத்தி, பலனை கொடுப்பார். அப்ப இங்க வரும்போது சொன்ன, எனக்காக பிற்கப்பட்ட சரீரம் இருக்கிறது, என்னுடைய நோய்களை, என்னுடைய பாவத்தை, என்னுடைய சாபத்தை சுமந்து தீர்த்து வெளிப்பட்ட தேவாட்டுக்குட்டினுடைய சரீரம் ரத்தம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபாசன தண்டில நான் தைரியமாய் நான் போவேன். அந்த கிருபாசன தண்டில தைரியமாய் நான் போவேன். பாருங்க, வாசிங்க 22 பாருங்க, என்ன அருமையா வசனங்கள் பாருங்க. இன்றைக்கு இதை என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ இப்படி இருந்தாதான் இது கிட்ட வரணும், இல்லை வரக்கூடாது, நீ சர்ச்சில் மெம்பர் இருந்தா தான் வரணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் கோர்ட்டில் ஆர்டரே வாங்கினார். பிஷப் எனக்கு இது கொடுக்க மாட்டேன்றாருன்னு சொல்லி அவரு ஜட்ஜி சொன்னார், அதெல்லாம் கிடையாது, இந்திய நாட்டு சட்டப்படி எல்லா உரிமையும் சிட்டிசனுக்கு உண்டு, ஆனால் நீ கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி. அவர் ஏன் போனார், எதுக்கு இவங்க சபையில கொடுக்கலன்னு சொல்லி, சபைக்கு ஒழுங்குக்காக சில இதெல்லாம் வச்சிருக்கிறது. ஒரு சில ஏடா கூடமா இருப்பாங்க, அது அதுக்கான பரிசுத்தத்தோடு நீதியோடு அனுசரிக்க மாட்டாங்க, சாட்சி இருக்காது, அவர்களுக்கு நம்ம அது தடை செய்யலாம். மன திரும்புவதற்கு, சிட்சிப்பதற்கு அதை போய் அவர் என்ன சொல்லிட்டாரு, அதுல பாஸ்டர் அவர் யார் சொல்றது, அதுக்கு நீ வீட்டிலே போய் கும்பிட்டு கொண்டு தானே, உனக்கு அவ்வளவு தூரம் போக வேண்டியது இருந்தா ஏன் சொல்றேன்னு சொன்ன அனுமானங்களே. இந்த துர்மன சாட்சி என்ன பண்றது, நீங்க அதுக்குதான் இது வைக்கப்பட்டு. வாசிக்கலாம் 22. நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும். அப்பா எவ்வளவு லிஸ்ட் பாத்தீங்களா? என்ன படிங்க, நம்ம அப்படியே அண்டர்லைன் பண்ணீங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட் என்னது, துர்மனசாட்சி. அப்புறம் ரெண்டாவது என்னது, தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ள. தெளிக்கப்பட்டது என்ன தெரியுங்களா? தெளிக்கப்பட்ட இருதயத்தில் எப்படி தெளிக்கப்படுறது, உங்க இதயத்துல எப்படி தெளிக்கப்படுறது, அது அடையாள மொழி.
ஆசாரியன் என்ன பண்ணுவான்? பிரதான ஆசாரியன் அங்க போய் பலி செலுத்திட்டு அந்த ரத்தத்தையும் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவான்? ஈசோப்பு தண்டில் எடுத்து வச்சு என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? பழைய ஏற்பாட்டு காலத்துல தெளிக்கப்படும். இப்படி அப்படி. அப்ப யாரெல்லாம் தெளிக்க அந்த பரிகாரம் என்ன சொல்லுவாங்க? என்னுடைய பாவங்கள் என்ன பண்ணப்பட்டது? பரிகரிக்கப்பட்டது. என்னுடைய பாவங்கள் அரோசிக்கப்பட்டது. என்னுடைய பாவங்கள் நிவர்த்தியாக்கப்பட்டது. அதான். அப்போ தெளிக்கப்பட்ட இருதயம். அடுத்தது பாருங்க, சுத்த ஜலம். ஆமென். சுத்த ஜலம். அருமையா கல்வாரி சிலுவையில இயேசுவை சிலுவையில் அறையண்ட போது அந்த ஈட்டி எடுத்து என்ன பண்றான்? குத்துறான். போர்ச்சவங்க என்ன பண்ணா? குத்தனோன்னு அங்க ஒரு ஜலம் வெளிப்பட்டது. அந்த சொன்னார், ஜலத்தினால் ஒருவன். இந்த ஒரு வார்த்தை சொல்லணும் தவிர, இந்த ஜலம் என்ற வார்த்தை என்னன்னு சொன்னால் இதை பிராமணர்கள் மொழிபெயர்த்தாங்க. அதனால அது அப்படியே அந்த ஆதிக்கம் வந்துடுச்சு. நீர், வாட்டர், ஸ்பிரிங்கிங் வாட்டர்னா லிவிங் வாட்டர் சொல்லும்போது, அதாவது இந்த சரீரத்தில் இருந்து போண்ட் எல்லாத்தையும் கூட வெளியே வரும்போது ஒரு நீர் வரும் இல்லையா? அது என்ன சொல்லுவாங்க? ஒரு ஷார்ட்டா சொல்லணும், அது நீர்னு சொன்னா ஒரு ஷார்ட்டா மூலப்பதத்தில் தொடர்புடைய வார்த்தை சொன்னா பனிக்கூடன்னு சொல்லுவாங்க. பனிக்கூடம் உடஞ்சிடுச்சின்னு அது உங்களுக்கு புரியும் பெண்களுக்கு என்னன்ட்டு. அருமையானவர்களே, அவருடைய அந்த தண்ணீர் என்ன, நீர் என்ன பண்ணுது? ரத்தம் நீர் என்ன பண்ணுது? கழுவப்படுதான். கழுவப்பட்டது. பாருங்க என்ன? சுத்த ஜலத்தால் சுத்த நீரால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய். பாருங்க, ஞானசானம், திருமுழுக்கு, திருவிருந்துக்கு ரெண்டுமே எவ்வளவு ஒரு பாருங்க. அது மாத்திரமல்ல, உண்மையுள்ள இருதயம். இப்ப பாருங்க என்ன இருதயம் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம். அடுத்தது என்ன இருதயம் வந்துச்சு? உண்மையில அதுதான். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு மாற்றம்? அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து எனக்காக அடிக்கப்பட்டான்னு சொன்னா, துர்மனசாட்சியோடு நீங்க வரும்பொழுது அடுத்தது என்ன இருதயம் வருது உங்களுக்கு? இதை வாங்கி புசித்து நீங்க போகும்போது என்ன இருதயம் வருது? இதெல்லாம் நடக்கணுமா இல்லையா? நம்ம என்ன பண்றோம்? வரோம், முழங்கால் படிட்டு, ஆண்டவரே சோத்திரம், எனக்கு காசு இல்லையாச்சுங்க, ரைட், ஓகே. அப்புறம் எனக்கு பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுங்க, ஓகே, சோத்திரம் வாங்கிட்டு போறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி என்னென்ன காரியம் நடந்ததுன்ட்டு எபிரேயர்ல சொல்லப்பட்டதா இல்லையா? என்ன இருதயம் இருக்கணும்? இருதயம் எல்லாவற்றையும் பார்க்கலும் பொல்லாங்கும் கேடு நிறைந்தது. அதுல எல்லாமே அக்கிரமம் அநியாயம் இருக்கு இல்லையா? ஆனால் அத்தனை இருந்த இருதயம் என்ன மாறுது? உண்மையுள்ள இருதயம் மாறுதான். அது மாத்திரமல்ல, ரிசல்ட் என்ன தெரியுங்களா? விசுவாசம் என்னது? எப்படி? பூரண ஃபுல் கான்பிடென்ட்டுங்க. என்ன சொல்லுவாங்கல்ல, எப்பா உனக்கு ஃபுல் கான்பிடென்ட்டா? அவ்வளவு ஓவர் கான்பிடென்ட்டா? ஒருத்தர் வராருன்றதுக்காக அது மேல ஏறி, எது மேல? டிரான்ஸ்ஃபார்ம் மேல ஏறி நான் எப்படியாவது பாத்துறேன் ஓவர் கான்பிடென்ட்ல போனாங்க. அடப்பா, டிரான்ஸ்ஃபார்ம் மேல ஏறினா என்ன ஆகும்? ஆனா அவங்க பாத்தீங்களா, நான் எப்படி பார்க்கணும்? எப்படியாவது. அருமையானவர்களே, நமக்கு எப்பேற்பட்ட இருதயம் கொடுக்கிறது பாருங்க. பாருங்க அடுத்து 23 வாசிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுகிறதில் அசைவு இல்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வெயிட் பண்ணுங்க. அம்மா ஜெபம் பண்ணும்போது தீர்க்கதரிசன சில வார்த்தையை சொன்னாங்க, ஸ்ட்ராங், ஷேக் ஆக கூடாதுன்னு சொல்லி. அந்த வார்த்தை அடிக்கடி வந்துச்சு, சொன்னாங்க தெரியுங்களா? பாருங்க, ஆங்கிலம் சொல்லப்படுகிறது, நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுறது எப்படி இருக்குதா? அசைவில்லாமல். எப்படின்னா ஷேக் பண்ணக்கூடாது. அப்படியே போட்ட ஷேக் ஆயினே இருக்குல்ல. இந்த பக்கம் போலாமா, அந்த பக்கம் போலாமா, ஆராதனைக்கு போலாமா, அடுத்த சாயந்தரம் போலாமா, அப்படியே எப்பவுமே டபுள் அப்படியே ஷேக் ஆயினே இருக்கும். யார் ஷேக்கா இருப்பாங்க? துன்மார்க்கத்திலையும் மதுபான வெறி கொள்றவங்க என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் எபேசியர்ல பார்க்கிறோம், துன்மார்க்க எதுவும் வெறி கொள்ளாமல் மதுபானத்துல நிறைந்து. அப்படியே எப்பவுமே மதுபானத்துல இருக்கும். எப்படி பண்ணுவாங்க? எப்படி நடப்பாரு? ஷேக்கிங்காவே நடப்பார். அவர் யாரும் பண்ண, அவரே அவர் ஷேக் பண்ணிக்குவார். பாவம் இன்னும் துன்மார்க்கத்துல நடக்கும் பொழுது எப்படி இருப்போம்? நம்ம ஷேக்ல இருப்போம். அப்ப விசுவாசம் ஷேக் ஆகி, விசுவாசம் எங்க இருக்குமா? ஷேக் ஆயிட்டே இருக்கும். அப்படி இல்ல, ஸ்திரமான ஒரு விசுவாசம், என்ன, அசைவில்லாமல். அடுத்தது என்ன? உறுதியாய், ஸ்ட்ராங், ஸ்டெபிள், ஒரு ஸ்டெபிலிட்டியா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்படி இருக்குமா விசுவாசம்? எப்படி இருக்குமா? அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்?
அது வந்து எப்படி ஷேக் ஆகுதா? அது ஸ்ட்ராங், ஸ்டெபிள். ஆவியானவரே, நீர் என்னை காண்கிற தேவன் அப்படி சொல்லிட்டாங்க. ரைட்டா? யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல எப்படி அர்த்தம்? யோபு சொன்னான், அவரை காண்பேன். எப்படி காப்பேன்? பார்ப்பேன், அன்னை கண்ணில் இல்ல. இதெல்லாம் விசுவாசம் எப்படி பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் இது கிடைச்சிதா? ஆனா நமக்கு இது கிடைச்சிதுங்க. ஆபிரகாம், யோபு, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல். அதனாலதான் எபிரேயர்ல பார்க்க சொல்றாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஸ்லாக்கியம் யாரு கிடைச்சது? இதான் தேவதூதருக்கு உத்து பார்க்க ஆசையா இருக்கிறாங்களாம். நீங்க இங்க வந்து உட்காந்து வாங்குனீங்கன்னா இவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கா, ஷேக்கிங் இல்லாம இவ்வளோ தைரியமா விசுவாசம் இப்படி வந்து இந்த என்ன பண்றாங்க, இந்த இந்த இடத்துல வந்து இதை அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்குற. இதற்கு எனக்கு என்ன உண்மையா புரியலையே. இது தேவதூதர் பாக்குறாங்க, ஆசையா பாக்குறாங்களாம், வியந்து பாக்குறாங்களாம். அவங்களுக்கு புரியவே இல்லையா? ஏன்னு சொன்னா இதுல என்ன இருக்குன்னு சொன்னா இங்க வாசிங்க பாருங்க. 5வது வசனம் வாசிங்க, 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்க நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்த பண்ணினீர். போதுமா? பலியே காணிக்க. இப்ப இங்க வந்து என்ன பண்றோம்? பலி காணிக்க செலுத்துறோம், காணிக்க செலுத்துறோம். ஓகே, பலி செலுத்துறோமா? ஆனா ஒண்ணு மட்டும் என்ன இருக்கு? என்ன? சரீரத்தை எனக்கு ஆயத்த பண்ணினீர். ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஆவியானவரே, ஒரு 5 வார்த்தை இருக்குதுங்க, நோட் பண்ணிக்கிடுங்க. நான் நிறைய எடுத்து சொன்னா உங்களுக்கு வேணா நோட்ஸ் கொடுத்துட்டு போறேன், சரியா? நீங்க படிச்சுங்க, ஐயாட்ட கொடுத்துட்டு போறேன். 5 பிரகாரமான சரீரங்க, முன்குறிக்கப்பட்ட சரீரம். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறிக்கப்பட்ட சரீரம். உலக தோற்றத்துக்கு முன்னே பஸ்காவாகிய ஆடாகிய இயேசுடைய சரீரம் ரத்தத்தை நமக்காக கடவுள்னா பண்ணி வச்சிட்டாரு. அதனால்தான் பவுல் எழுதும்போது சொல்றாரு, எபேசியர் 1:4 வசனம் வாசிக்கலாமா? எபேசியர் 1:4 வாசிங்க. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களும் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. போதும். வேதவசனம் பாத்தீங்களா? எங்க இருந்து எங்க போய் சேருது பாத்தீங்களா? இப்ப வாசிங்க 22 வசனம் வாசிங்க. எபிரேயர் 10:22 அந்த வசனத்தோட வாசிங்க. மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். முன் குறிக்கப்பட்ட ஒரு சரீரம் இருக்கிறபடினாலதான் நான் இதை பெற்றுக்கொள்கிறேன். அடுத்தது ஆயத்தமாக்கப்பட்ட சரீரம். உங்களுக்கு தெரியல? ஆயத்தமாக்கப்பட்ட சரீரம். எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி நீர் இருக்குது இல்லையா? இந்த சரீரம் என்ற எபிரேய வார்த்தைக்கு என்னன்னு சொன்னால் காதான். எதுங்களா? என்ன? காது. சரீரம் சொன்னா சரீரம் இல்ல. அவருக்கு எப்படி சரீரத்தை ஆயத்தப்படுத்த முடியும்? ஒரு காது. இந்த காது எதை குறிக்கிறது சொன்னால் அடிமைத்தனத்தை குறிக்கிறது. எப்படி? அன்றைக்கு ஒரு அடிமை ஒருத்தன் வாங்கிட்டன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்களாம்? காதை எடுத்து எங்க வைப்பாங்களாம்? அந்த வாசற்படியில் வச்சு என்ன பண்ணுவாங்க? குத்துவாங்க. அதான் சொல்ற, யாரு காது குத்துன்னு நினைக்கிற அப்படின்னு நிறைய பேர். காது குத்துறது வந்து நம்ம வந்து பெரிய பிரம்மாண்டமா ஆகிட்டோம். என்னன்னா மாமா, தாய் மாமா மடியில குறைச்சி அது ஒரு குத்துவன்னு அவருக்கு அடிமை ஆக்கிட்டோமா என்ன? அன்பானவர்களே, அன்றைக்கு காது குத்தப்பட்டால் அவன் எனக்கு நித்தியமான எஜமான். விடுவித்தால் ஒழிய அவன் ஓடி போக முடியாது. ஓடி போக முடியுமா? எஜமானனுக்கு அவன் அடிமை. அதனால்தான் பவுல் சொல்லும்பொழுது பிலிப்பியர்ல சொல்றாரு, அவர் மரண பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தி சிலுமை என்ன ரூபம் எடுத்தாரா? அதுதான் இது. இப்ப தெரியுதா? நீங்களும் நானும் சுதந்திரவாளியாவதற்காக, எனக்காக, உங்களுக்காக அவர் அடிமையாகும்படி வந்தார். சரீரம் இல்லாம வர முடியுமா? அவர் மாம்சமாகாமல் ஒரு சரீரத்தை எடுக்காம அவர் நமக்காக பலியாக முடியுமா? முடியாதுல்ல? அன்பானவர்களே, இந்த சத்தியெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இதெல்லாம் விட்டு எங்கேயோ போயாச்சு. வாக்கு தத்துவம்,
கலர்ச்சி, வளர்ச்சி, கவர்ச்சி, இப்படியெல்லாம் போயிடுச்சு. ஓ, நீ அது சபையில் எதுவுமே வானாம்பா, எனக்கு இது போதும்பான்னு யாராவது இருக்கிறோமா? இன்றைக்கு எத்தனை பேர் இதை பார்க்க வருகிறார்கள்? ஏதாவது கிடைக்குமான்னு தான் வராங்களே தவிர இதற்காக வரவில்லை. எனக்கு ஏதாவது கிடைக்குமா அந்த எண்ணத்தோடு தான் வராங்க தவிர எனக்காக ஒரு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இதை பார்க்க யாராவது வருமா? அடுத்த வாட்டி கம்யூனல் சர்வீஸ் வரணும், நீங்க என்ன பண்ணணும்? எப்படி வரணும்? கஷ்டமா வரணும். எப்படி வரணும்? எனக்காக ஒரு சரீரம், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் தம்முடைய வசனத்தினாலும் வார்த்தையினாலும் வல்லமையாக ஒழுங்குகிற ஆண்டவர் மாம்சமானார். எப்படி ஆனாரு? அடிமையின் ரூபமாக. சுதந்திர வழியாக நான் மாறுவதற்கு பாவத்திலும் அக்கிரமத்திலும் அடிமைத்தனத்தின் நுகத்தின் ஆவி என்னை விட்டு எடுத்து போட்டு அதை அவர் சுமக்கும்படி எனக்காக அவர் அடிமையானார். நான் விடுதலையாக்கப்பட்டேன். அதனால்தான் இந்த வார்த்தைக்கு தொடர்புடைய வசனம் இருக்கிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே ஆவியானவர் எங்குண்டோ விடுதலை உண்டு. சத்தியத்தை, இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்தால் அது விடுதலையாக்கும். ஆமென். கரங்களை தட்டி எவ்வளோ பெரிய வார்த்தை பசுத்தாவினர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்க, 27 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுதல் நம்ம எப்படி இருக்கிறோமா? ஆமாங்க. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிச்சிங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, எனக்காக ஆண்டவர் அடிமையானார், அவர் ரூபம் எடுத்தார், ஒரு சரீரமானார், மீட்புமானார், எல்லாம் ஓகே. முன்குறிக்கப்பட்ட சரீரம், எனக்காக ஆயத்தமாக்கப்பட்ட சரீரம், எனக்காக பிற்கப்பட்ட சரீரம். மூணாவது என்னங்க? பிற்கப்பட்ட சரீரம், உங்களுக்காக பிற்கப்படுகின்ற சரீரம். பிற்கப்பட்ட சரீரம். எப்படி பிற்கப்பட்ட சரீரம் வருது பாருங்களேன். என்ன தெரியுங்களா? அந்த பிற்கப்பட்ட சரீரம் இருக்கு. 24 வசனம் வாசிங்க. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் போதுமா? அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி நான் அன்பு செய்ய வேண்டும், நான் நற்கிரியை நடப்பிக்க வேண்டும். இதுக்காக என்ன சொல்லப்பட்டது தெரியுங்களா? என்ன பண்ண சரீரம்? பிற்கப்பட்ட சரீரம். அந்த சரீரம் மாத்திரம் எனக்காக பிற்கப்படலைன்னு சொன்னால் நான் அன்பும் கூற முடியாது, நற்கிரியே செய்ய முடியாது. கிரியையில செத்துது. சகோதரத்துல அன்பு கூறாதவனோ செத்த போனோமா இல்லையா? கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாதேவத்தில் எப்படி அன்பு கூறுவான்? சகோதரர்களுக்கு தன் ஜீவனை கொடுக்கிற பார்க்க வேற எதுவுமே கிடையாது. ஒன்றிய அவன்ல பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க முடிச்சுட்டு வாங்கி இந்த அப்பத்தை வாங்கிட்டு போகும்போது சொல்லுங்க, எனக்காக பெற்கப்பட்ட சரீரம். நீங்க சொல்லிட்டு நீங்க போய் சொல்லுங்க, அம்மா உங்களுக்காக மாத்திரம் இல்ல, அது எனக்காக பெற்கப்பட்ட சரீரம். அண்ணா உங்களுக்காக மாத்திரம் இல்ல, அது எனக்காக பெற்கப்பட்ட சரீரம். இந்த சரீரத்தின் ஒரே அவயங்களா நாம் மாறி போனது திருச்சபை எவ்வளவு அருமையா இருக்கும் பாருங்க. கிறிஸ்து வருவார். மாரநாதா, அல்லேலூயா. அன்பானவர்களே, பிற்கப்பட்ட சரீரம். அடுத்து பாருங்க, வசனம் வாசிங்க. அன்புக்கு நற்கிரியைக்கும் அது என்ன செய்து பாருங்க. ஓகே. போதுமா? இருங்க, இது வர இப்போ அது அடுத்ததுக்கு போனோம்னு சொன்னா, சபை கூடி வருதல அன்புக்கு நற்கிரியை செய்து சபை கூடுதல் செய்து வரோம் இல்லையா? 4வது என்ன விஷயம்னா, மீட்கப்படுகின்ற சரீரமா. நம்ம என்ன, இந்த சரீரத்தோடு நாம் இணைக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? அந்த சரீரம் நம்ம என்ன செய்து கொள்ளுது? மீட்டு கொள்ளுதான். பவுல் அதான் சொன்னாரு, கிரியத்துக்கு நீங்கள் கொல்லப்பட்டீர்கள். இந்த சரீரம் யாருக்குரியதா? யாருக்குரியது? நமக்குரியதா? வேதனை சொல்லுது, கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அதனால நீங்க யாரு கூட இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்கு சொந்தம். எவ்வளவு அழகா பாருங்களேன், எவ்வளவு இது புரிஞ்சுக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்காக அவர் சரீரமானார், அந்த சரீரம் அடிக்கப்பட்டது, அந்த சரீரம் அடிக்கப்பட்ட சரீரத்தை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்றேன். இப்ப நான் யாருக்காக வரேன்? அவருக்காக மாறுறேன்.
ஒருத்தர் சொன்னார், நான் ஐம் நாட் எ பயாலஜிக்கல் பர்த்னர். நான் வந்து இப்படி உலகத்துல பிறந்தவன் இல்ல, நான் எங்க இருந்து வந்தேன், மேல இருந்து வந்தேன்னு சொல்லி 24 ஓட்டு கேட்டு வாங்கிட்டார். அவரே ஒண்ணுமில்லாத போய் சொல்லி அது சொன்னதுனால அவர் ஜெயிச்சிட்டார். நீங்களே உட்காந்து என்ன பண்றோம்? ஒன்னும் இல்லை. தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான். யோவான் 1:12-13 வாசிங்க. இந்த மீட்கப்படுகிற சரீரத்தை எங்க போய் லிங்க் பண்ணி பாருங்க வசனம். இது இப்படி ஆவியானுடைய அபிஷேகம் சொன்னா சகலத்தையும் போதிக்கும் போது அப்படியே அந்த அபிஷேகத்துக்குள்ள போயிடுங்க. அப்போதான் அந்த வசனம் எல்லாம் எப்படி புரியும் அப்படின்னா, நான் அந்த மனக்கல்லு அதான் யோவான் சொல்றேன், நான் ஆவிக்குள்ளானேன்னு பாருங்க. அப்படி சொன்னோன்னே அங்க போன புஸ்தகத்துறையில் திறக்குது. இப்ப நீங்க மறைச்சீங்கன்னா பரலோகத்துக்கு போன ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சது. அங்க போன புஸ்தகத்துறை திறக்கும் போது சாஸ்திரங்க விழுந்து பணிந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியெல்லாம் தொழுது கொள்ள முடியும். இங்க ஆட்டுக்குட்டியை பத்தியே தெரியாம அங்க போய் என்ன பண்ண போறோம்? அப்படிதான் சும்மா பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? அப்படி போலமா? வேண்டாம்ல. வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் சொன்னா என்ன நாமத்துல? எனக்காக சரீரமாக மீட்கப்பட்ட அந்த நாம் சரீரத்தை விசுவாசிக்கும் பொழுது விசுவாசம் உள்ளவர்களாய் இதை ஏற்றுக்கொண்டே அவர் என்னது இதை நான் ஏற்றுக்கொள்ளும் போது எத்தனை பேர் இந்த சரீரத்தை அப்பத்தையும் திராட்சை புசிக்கிற ஏற்றுக்கொள்ளீர்களோ அத்தனை பேர்களும் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்கள் சொல்லுங்க. எத்தனை பேர்களும் சொல்லுங்க. எத்தனை பேர்களும் அத்தனை பேர். எத்தனை பேருங்க? கணக்கு கிடையாது. இன்ஃபினைட் என்ற வார்த்தை சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கொள்ளாத எண்ணிக்கை இல்லாத. அதான் ஆண்டு சொன்னார் ஆபிரகாம் பார்த்து, எப்பா எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும். எப்படிடா அவனுக்கு புரியல. எப்படி ஆண்டவரை நான் செத்து போன மாம்ச சரீரத்துல டேய் வானத்து நட்சத்திரம் எண்ண முடியுமா? மணலை எண்ண முடியுமா? முடியாது. எத்தனை எண்ண முடியாதோ அத்தனை பேர் என்ன விசுவாசிப்பாங்க அப்படின்னு. எவ்வளோ பேரு தரிசனம். அப்படி பார்க்குது சரீரம். ஆண்டவரே நான் இல்லை. இப்ப இங்க எல்லா இடத்துலயும் வந்து எல்லா சபைகளும் அனுசரிக்கிறாங்கல்ல. அப்போ கிறிஸ்து வரும்பொழுது நான் பரலோகத்துக்கு போகும்போது இந்த சரீரம் அங்க இருக்குமா? பரலோகத்துக்கு நான் போகும்பொழுது பிற்கப்பட்ட சரீரத்தை நான் பார்ப்பேனே, ஆனால் பிற்கப்பட மாட்டேன். அவரை நான் பிற்கப்படுவதில்லை. அந்த சரீரத்தை என்ன பண்ணுவேன் நானு? அப்படி பிட்டுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அங்க அப்படி அவர் என்ன சொல்ல, அடிக்கப்பட்டவரை அங்க நிற்பாரு. அதனாலதான் பெர்க்மன்ஸ் ஃபாதர் பாடினார், தொட்டு தொட்டு பார்ப்பேன். இல்ல அந்த சரீரத்தை ஒருத்தன் சொன்னான், நான் போய் அவள் விழாவில் என்ன பண்ணுவேன்? விரல விட்டு நோண்டி பார்ப்பேன். அதை பார்த்து தான் நான் என்ன பண்ணுவேன்? நம்புவேன். ஆனா ஆண்டவர் சொன்னார், அது தவறா சொல்லல. சொன்னடே நீ என்ன பண்ணப்பா? அத காட்டிலும் காணாம விசுவாசி. அந்த நான் சொல்றது புரியுங்களா உங்களுக்கு? அந்த அபிஷேகத்துல தான் நிறைஞ்சதான் எல்லாம் புரியும். அதாவது இயேசு அந்த சரீரத்தில் அப்படியே அவர் வந்து முன்ன நிக்கிற அது இல்லைங்க. எனக்காக இந்த சரீரம் ரத்தம் இங்க இருக்குது. இதை நான் விசுவாசிக்கும் பொழுது என்ன பண்றேன்? காணாததை விசுவாசிக்கிறேன். எனக்காக அடிக்கப்பட்டு. அப்போ யார் பாக்கியவான்? காணாத விசுவாசிக்கிறேன். அன்பானவர்களை மீட்கப்பட கடைசியா பாருங்க, உயிர்ப்பிக்கின்ற சரீரம். டைம் இல்லை, முடிஞ்சு போச்சு, முடிச்சிடலாம். உயிர்ப்பிக்கின்ற சரீரம். என்னை இந்த சரீரம் என்ன பண்ணுமா? எனக்காக அடிக்கப்பட்ட சரீரம் எனக்காக மரித்து உயிர் தழுது போல எனக்காக பிற்கப்படுகின்ற சரீரத்தை நான் சாப்பிடும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்? மரித்தாலும் எப்படி நான் எப்படி உயிர்ப்பிக்கப்படுவேன்? அவர் வருவார். வரும்பொழுது என்ன பண்ணுவாரு? அவர் என்ன பண்ணுவாரு? அப்படியே எழுப்புவார். ஏன்னு சொன்னா எனக்காக அந்த சரீரம் வார்த்தை மாம்சமாகி வந்த சரீரம் அப்படியே உயிரோட மரித்து உயிர்த்தெழுதல்ல எழுப்புச்சு. அதே சரீரத்தை நான் எனக்குள்ள வச்சிருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்? நானும் மரிப்பேன். அந்த நாள் இன்ப 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 நாள் பாட்டு பாடுவோம்ல, இன்ப இயேசு வானில் இங்கு தோன்றும் நாள். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு நீங்க அங்க போனோன்ட்டு? பொய்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு யாருக்கும் ஆசை கிடையாது. ஏன்னா இப்பெல்லாம் வேலை இது இல்லாம கூட இது அது இல்லாம கூட நான் இருந்துருவேன். ஆனா இது இல்லாம என்னால் இருக்க என்ன தெரியல. 2-3 நாளா அது சிம்மு போயின்னு வந்துன்னு கிடக்குது. எங்க வீட்டுல பிள்ளை எப்பா அது இன்னும் வரல போகுது. அட விடுமா, அது வந்தா அது போன் வந்தா அது வரலனா போகுது. எனக்கு இது போதுங்க. இந்த வார்த்தை என்ன பாருங்க, எவ்வளோ எடுத்து 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 யோசிச்சு
இந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ண சாட் ஜிபிடி இன்னும் நிறைய எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எடுத்து கேட்டா அதுக்கே தெரியல, திட்டி விட்டேன் நான். அதையே மன்னிக்கவும், நாங்கள் தங்களுக்காக நான் இன்னும் அதிகமாக முயற்சி எடுத்து இதுக்கான ஒரு மண்ணு உனக்கு தெரியாதுடா. பிற்கப்பட்ட சரீரம் சொன்னால் பிற்கப்பட்ட சரீரத்திற்கு சரியான விளக்கத்தை எனக்கு புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கள். எனக்கு அது கேக்குது. இவன் உலகத்தை போய் சாட் ஜிபிடி கேக்குறான், எப்ப எனக்கு சொல்லுனா உங்களுக்கான விளக்கம் தோ அப்படின்னு. நீங்க ஒன்னா சாட் ஜிபிடி டைப் பண்ணி பாருங்க. என்கிட்ட மன்னிப்பு கேட்டதுங்க. அது பாவத்தை அறிக்கிட்டது. அது என்னன்னு சொல்ல, நான் மிகவும் வருந்துகிறேன், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் நிச்சயமாக உங்களுக்காக இதை நான் தேடுகிறேன். எதை நீ தேடவே முடியாது. மாம்ச கண்களால் அல்ல, மாம்ச கண்களால் அல்ல, அந்நிய கண்களால், என் சொந்த கண்ணில் தான் மட்டும்தான் நான் பார்க்க முடியும். அதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பரலோகத்துல. நீங்க ஒன்னா சாட் ஜிபிடி போய் கேட்டு பாருங்களேன், நான் இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோடு எழுந்திருப்பேன் நான் கேட்டு பாருங்களேன். போய் இப்ப கேளுங்க டைப் பண்ணி. அது பதில் சொல்லுச்சுன்னா நான் ஒத்துக்கிறேன். மன்னிக்கவும், தாங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. டே, நீயே ஒரு மெக்கானிசம், உனக்கு எப்படி புரியும்?